2 திமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 13. நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். கொஞ்சம் நம்ம இதை யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம், ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துட்டு நமக்கு வேண்டியதை அந்தந்த டைம்ல தந்துட்டே இருக்கிறாங்க. புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது நம்ம என்னென்ன ஏசப்பா கிட்ட சொல்றோம், ஆனால் அது எல்லாமே நம்ம நிறைவேற்றுவோமான்னு கேட்டானா கண்டிப்பா இல்லைதான். ஆனால் அவர் நமக்கு தந்த வார்த்தையை அந்த வருஷத்துல அந்த மாதத்துல கண்டிப்பா நிறைவேற்றி இருக்கிறார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். ஏசப்பா, நான் உண்மை இல்லாதவ தான்ப்பா, ஆனால் நான் உண்மையாக வாழணும்னு ஆசைப்படுறேன். பைபிள் ரீட் பண்ணும்போது என் கூட நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே இனிமேல் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே நான் போகும்போது என்னை அறியாமையே சில விஷயங்கள் எனக்குள்ளே வந்துடுது, நான் பண்ணிடுறேன். ஐ எம் சாரி ஏசப்பா, ஆனால் நான் உண்மையாக வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா ஏசப்பான்னு கேட்கலாம். உண்மையாக வாழ்ந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவோம். ஆமென்.